ஐயா அப்துல் கலாம். நீங்கள் நான் சொல்கிறத கவனிக்கணும். நான் ரொம்ப ரசிப்பவர் அப்துல் கலாம். நான் மதிப்பவர்னு சொல்லலை. மதிப்பவர்னு சொன்னால் சமயத்தில் விளைக்கணும். நான் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க கூட சொல்கிறேன், எங்கள் அப்பாவை ரொம்ப மதிக்கிறேன், எங்கள் அம்மாவை ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்கிற பையனை விட எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப ரசிக்கிறேன்னு சொல்கிற பையன் தான் சிறந்த பையன். நான் கலாம் ஐயாவை ரசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நேரம் ரொம்ப குறுகிய நேரம். ஒரு காரணம் இருக்குது, பல காரணம்லாம் இருக்குது. ஒன்று சொல்கிறேன். பொதுவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நல்ல வால்யூம் என்ன வால்யூம் ரேஸ்பர். பொதுவாக தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா தமிழ் தெரியும், ஆனால் சயின்ஸே தெரியாது. சில பேருக்கு சயின்ஸ் பிரமாதமாக தெரியும், தமிழ்னு கேட்டிங்கன்னா அதனால் என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு. தமிழ் தெரிஞ்சால் சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் தெரிஞ்சால் தமிழ் தெரியாது. இதான் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு ஓரளவு. இந்த தமிழ்நாட்டில் தமிழும் அறிவியலும் ஒருங்கே தெரிந்து முன்னிறுத்திய ஒரு ஆளுமை கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அவருடைய பேரன் எதுக்கு உட்கார்ந்துருக்காரு. நான் கலாம் ஐயாவை ஒரே ஒரு பார்த்துருக்கேன், பேசுனதில்லை, பேசுகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த குறையை நீங்கள் சலீம் தீர்த்து வச்சிருக்காரு என்கிற முறையில் எனக்கு மகிழ்ச்சியை சொல்கிறேன். ரெண்டாவது மகிழ்ச்சி, நான் தமிழ்நாட்டில் தினசரி பேசுகிற ஒரு பேச்சாளர். காலையோட திருச்சியில் அறிவா சங்க மாநாட்டில் பேசினேன். ஆனால் நான் வரும்போது கூட சலீம்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இப்போ தமிழ்நாட்டில் நல்ல கூட்டத்தில் பேசணும்னா பள்ளிக்கூட ஆனுவல் டேல பேசினா மட்டும்தான் சாத்தியம். அது இவ்வளவு பெண்கள் கூடியிருக்கிறது என்னுடைய மகிழ்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணம். இன்னொன்று மகிழ்ச்சி இருக்கு, குழந்தைகள்லாம் ஆடினாங்க. எல்லாரும் இந்த செய்தியை அந்த டீச்சர்ஸை பார்த்துட்டு இருந்தேன். அந்த குழந்தைங்க ஆடின அளவுக்கு அந்த டீச்சர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த இன்வால்வ்மெண்ட் தான் இந்த பள்ளிக்கூடத்தோட அஸ்திவாரம் நான் நினைக்கிறேன், அடிப்படையிலேயே சொல்றேன். அடுத்த ஒரு சந்தோஷம் இருக்குது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரின்சிபலை சினிமாவில் பார்க்குற பிரின்சிபல் மாதிரியே நான் பார்த்தேன். நான் அவர்கிட்டே சொன்னேன், சார் நான் சினிமாவில் பார்க்குற பிரின்சிபல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஒரு நல்ல சூழல், நல்ல சந்தர்ப்பம், பேசுகிற ஒரு அரிய வாய்ப்பு என்னுடைய நண்பர் கபீர் எதுக்க இருக்காரு. நல்ல மனிதர்கள் சூழ மேடையிலே இந்த பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லி நான் போகணும். அதான் ஏன்னா பொதுவாக கல்விக்கூடங்களில் பேசும்போது நான் ஐயா சுப்பிரமணியனுக்கு என்னோட தாழ்ந்த வேண்டுகோள் நினைக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெற்றோருக்கு தனியாக பேசணும், டீச்சர்ஸுக்கு தனியாக பேசணும், ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக பேசணும். அதுதான் சரியான பேச்சு. நான் பேரண்ட்டுக்கு பேசுறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது, தேவையில்லைன்னு நினைப்பான். உங்கள் ரெண்டு பேர்கிட்ட பேசினா டீச்சர்ஸ் கம்யூனிகேஷன் எல்லாம் போகும். அப்போ 3 பேருக்கு தனித்தனியாக பேசணும், அதற்கான சந்தர்ப்பம் வரும், பேசுவோம். சொல்லும்போது உங்கள் பிரின்சிபல் வந்து ஸ்கில்ஸை வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை வளர்க்கணும் என்று பேசினாங்க. அது ரொம்ப முக்கியமாக சொன்னது கம்யூனிகேஷன் என்று சொன்னார். கம்யூனிகேஷன்ங்கிறது நான் நினைக்கிறத உங்களுக்கு சொல்றது, அதான் அர்த்தம். எனக்கு இன்னைக்கு இந்த கம்பேர் பண்ணுற பையன் இருக்கான்ல, தமிழ்நாட்டில் சிறந்த பேச்சாளன் வருவான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒன்று, நல்ல குரல் வளம், சொல்லும்போது ஒரு கவிதை பூசிய உரை, ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சியில் ஒருங்கிணைக்கிற இந்த சகோதரர்கள் வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்லிட்டு போகிறேன். ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் தெரியுமா? யார் உலகத்தில் பணக்காரன்? எலக்ட்ரோல் பாண்ட் வாங்கணும்லாம் இல்லை, அம்பானி அதானியெல்லாம் இல்லை. அம்பானி நாளைக்கு இருப்பார், தபால் கீழே இறங்கிடுவார், ஷேர் மார்க்கெட் விழுந்தா திருப்பி ஏறுவார் இறங்குவார். இதெல்லாம் பணக்காரங்களுக்கு பிரச்சனை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் மாற்ற முடியாத ஒரு பணக்காரன் இருக்கா தெரியுமா? ஏதாவது ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கிற வாய்ப்புள்ள பெற்றோர் தான் உலகத்தின் சிறந்த பணக்காரன் என்பதை நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் மனசில் வச்சுருக்கோம். அதுவும் இங்கே உட்கார்ந்துருக்க பசங்கள்ல எந்த பசங்க தன் தாத்தா பழம் வந்திருக்கான் பார், அவெல்லாம் அதிர்ஷ்டக்காரன் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது பெரிய கொடுப்பினை, அது பெரிய கொடுப்பினை. தாத்தா பாட்டியோட சேர்ந்து வர்றது,
தாத்தா பாட்டு கையை பிடிச்சிட்டு பேசுறது, இந்த தலைமுறையில் நம்ம தான் அதெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கோம். அப்படியே வச்சுருங்க, விட்டுறாதீங்க. அப்புறம் எனக்கு இன்னொன்று சொல்லணும். நான் சும்மா ஒரு சின்னதாக பேச போகிற காரணம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் எப்படி போகணும்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, நான் இப்படி சொல்லித்தர வழக்கம். இப்போ நான் அப்படி கேள்வி கேட்குற பசங்களை பதில் சொல்லு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வானம் தெரியுதாடா, தெரியுதா, தெரியுதுன்னு சொல்லு, தெரியலன்னு சொல்லு, ஏதாவது சொல்லு. இங்கிருந்து பார்க்குறீங்க, வானம் தெரியுதா, வெரி குட். இங்கிருந்து பார்க்குற பட்டுக்கோட்டை தெரியுதா, தெரியுதா, தெரியல. ஆமாம் அப்படி சொல்லு, தெரியல. சரி, வானம் கிட்ட இருக்கா, பட்டுக்கோட்டை கிட்ட இருக்கா? எது கிட்ட இருக்கு? பட்டுக்கோட்டை தானே. இப்போ நியாயமாக கிட்ட இருக்கிற பட்டுக்கோட்டையில் தெரியணும், எட்ட இருக்கிற வானம் தெரியுங்கிற லாஜிக் தப்பாக இருக்குல்ல, லாஜிக் தப்பாக இருக்குல்ல. ஆனால் யதார்த்தத்தில் வானம் தெரியுது, பட்டுக்கோட்டை தெரியல. ஏயா தெளிவாக வாழ்க்கையை எழுதி வச்சுக்க. ஏன் வானம் தூரத்தில் இருந்தாலும் தெரியுது, பட்டுக்கோட்டை கிட்ட இருந்தாலும் தெரியும் தெரியுமா? எது ஒன்று வாழ்வில் உயரத்தில் இருக்கிறதோ அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் என்பதை நீங்கள் அத்தனை பேர் மனசில் வச்சுக்கணும். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் என்ன யோசிக்கிறேன்னா, கலாம் ஐயாவை பற்றி அவங்க பேசணும்னு நான் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறேன். நான் பல கூட்டங்களை கேட்கறது உண்டு. இப்போ நீங்கள் இந்த கேமராமேனோட திருப்பிக்கலாம், இப்போ மட்டும் கேமராவை நீங்கள் திருப்பிக்கலாம். கலாமை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கைது சும்மா எடுக்கிறேன். நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன், கவலைப்படாமல் எடுக்கலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். தூக்காமல் இருக்கான்னு இவன் என்ன சொல்லி நம்ம என்ன தூக்குறதுன்னு இருக்காரு. நைஸ், கொடுங்க. சரி, இப்போ உண்மையை பேசணும். நான் சொல்றது கேட்க உண்மையை பேசணும். கலாம் ஒரு 7-8 புத்தகம் எழுதியிருக்காரு. முக்கியமான ஒரு புத்தகங்கள் இருக்கிறதுக்குள்ள கலாம் எழுதின புத்தகங்கள்ல விஷன் 2020 புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் படிச்சவங்க இது ஒரு 1 1/2 ஒரு மொத்தம் வந்து ரொம்ப ரொம்ப தூரத்தோட தூக்குற ஒன்று கேட்க மாட்டாங்க. நீங்க போடுங்க கம்பீர், நீங்க போடுங்க. சார் சலீம் சார், இப்போதான் சார் இந்த ஸ்கூலுக்கு நான் பேச போறேன். பெற்றோர்கள் நல்ல மனசு வச்சுருந்தேன். ஏன் சார், இப்போ வந்து கலாம் எழுதின புத்தகம், அவர் ஒரு அறிவாளி, ஒரு இன்டலெக்சுவல் அறிவாளி, நிறைய எழுதியிருக்காரு. சயின்ஸ் ரிலேட்டடாக எழுதியிருக்காரு, தொழில் சம்பந்தமாக எழுதியிருக்கிறாரு, ஆளுமை திறன் சம்பந்தமாக எழுதியிருக்கிறாரு, எப்படி வாழ்க்கையை வச்சுக்க எழுதியிருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேசியிருக்காரு. ஆனால் இந்த அதிராப்பட்டினத்தில் நல்ல பள்ளிக்கூடத்தில், பிரில்லியண்டான ஒரு பள்ளிக்கூடத்தில் கலாம் எழுதுறது நீங்க படிக்கல. கவிஞர் ஒரு கேள்வி, கலாம் என்கிற அறிவாளியினுடைய ஒரு எழுத்தையும் படிக்காத மக்கள் கலாமை பிடிக்கும் எழுதியிருக்காங்க. எல்லாருமே மறந்துடாதீங்க. எல்லாம் பொய் சொல்றாங்களா? போ, எனக்கு தெரிஞ்சு உலகத்துல மனிதர்கள் மிக 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 நல்லவர். யாரால் மனுஷன் அயோக்கியன்னு சொல்ல ஒத்துக்கவே மாட்டேன். மனிதன் நல்லவன். ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் அயோக்கியனை மாத்திக்கிட்டு இருக்கோம். அதான் நடக்குது. விட்டுருங்க. இப்போ கலாமுடைய எழுத்தையே படிக்காமல் கலாமை ஏன் பிடிக்குன்னு சொன்னீங்க? என்ன காரணம்? நான் கலாம் ஐயா இறந்த அன்னைக்கு ஒரு காட்சியை விட்னஸ் பண்ணேன். எங்க ஊர்ல ஒரு எஸ்பி இருந்தார் திருச்சியில. அவர் எந்த அரசியல்வாதிகள் பிளக்ஸ் வச்சாலும் உடனே எடுத்து விடுவார். 3 நாள் தான் லைஃப், அது எடுத்து தூக்கி விட்டுருவார். 3 நாளைக்கு மேல அது முதலமைச்சர் பிளக்ஸா தான் இருக்க முடியாது, எதுவும் இருக்க முடியாது, எடுத்துருவார். ஆனால் அந்த எஸ்பி கூட எடுக்காமல் விட்டது 2 பிளக்ஸ் இருந்துச்சு. நான் கவனிச்சு பார்த்தேன். ஒன்று கலாம் பிளக்ஸ், மற்றது சமயபுரம் மாரியம்மன் பிளக்ஸ். மறந்துடாதீங்க. மாரியம்மனுடைய பிளக்ஸ் இந்த எஸ்பி எடுக்கல, கலாம் பிளக்ஸ் எடுக்கல. இதான் அவருடைய உயரம். உங்களுக்கு புரியுது என்னட்டு? இறந்துடுறாங்க. வீட்டில் என் மனைவி வந்து என்கிட்ட அப்படி வருத்தமா பேசினாங்க. என்னங்க ஐயா திடீர்னு இறந்துட்டாங்களாமே அப்படின்னு. நான் என் மனைவி அப்படியே ஆச்சரியமா பார்த்தேன். ஏன்னா எனக்கு சத்தியமா என் மனைவிக்கு கலாம் இவ்வளவு பிடிக்கும்னு தெரியாது. நான் முதல் முறையா பார்க்குறேன். அவ்வளோ ரசிச்சு பேசுறேன் மனைவி. உடனே அந்த பையன் கேட்கணும், எந்த புருஷன்டா பொண்டாட்டி ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டான் நீ புரிந்து கொள்வதற்கு என்று நியாயமா கேட்கணும். என் மனைவி அப்படி கலங்கினாங்க. கலாம் இறந்துட்டாருன்னு. வீட்டில் வேலை செய்ய ரஜினான்னு ஒரு பொண்ணு, அது அழுகுது. அப்படியே
ஆஃபீஸ் போனால் எல்லாரும் ஒரு கலாமோட படத்தை வச்சுட்டு சார் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் வாங்க சார் அப்படிங்கிறான். அப்போது இந்த சமூகம் முழுமைக்கு சொல்கிறேன், கலாமின் ஒரு எழுத்தை கூட படிக்காத இந்த தமிழ் சமூகம் கலாமை ரசித்து கொண்டாடியது என்ற அடையாளை வீடு மட்டும் இல்லை நீங்களும். என்ன சார் காரணம்? உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், இந்த உலகம் அறிவாளிகளை கொண்டாடுவதை விட நல்லவர்களைத்தான் கொண்டாடும் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் மனதில் வச்சிருக்கீங்க. அதனாலதான் நம்ம ஸ்கூல்ஸ்ல வேல்யூஸை பத்தி பேசுறோம். ஏன் ஒழுக்கத்தை பத்தி பேசுறோம் தமிழ்ல? ஏன் நல்லவனாரு என்று புரியுற மாதிரி சொல்றதுன்னா ஏன் நல்லவனாருன்னு சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. அப்போ என் பார்வையில் சொன்னால் இங்க இருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேர் நான் சொல்லிவிட்டு போகிறேன், தயவு செய்து குழந்தைகளை அறிவாளியாக வளர்ப்பதோடு சேர்த்து அல்ல அதை விட முக்கியமாக நல்லவராக குழந்தைகளை வளர்க்க பழகுங்கள் என்று நான் மிகுந்த அன்போடு முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் இன்னும் நான் சொல்லணும்னு சொன்னா, தயவு செய்து ஆசிரியர்களை மதிச்சு கற்றுக் கொடுங்க. அது சமீப காலமா தமிழ்நாட்டில், நான் அந்த ஊர் பேரை சொல்லக்கூடாது, தேவையில்லாதது, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் கண்டிச்சாருங்கிறதுக்காக 2 அப்பா அம்மா வந்து அந்த தலைமை ஆசிரியரை கிரவுண்டுக்கு இழுத்துக்கிட்டு வந்து அடித்ததை யூடியூப்ல நீங்க பாத்தீங்க. அதை விட மோசம் புதுக்கோட்டையில் பக்கத்துல ஹேர் கட் பண்ணுவாடா என்று ஒரு ஆசிரியர் சொன்னதுக்கு அந்த ஆசிரியர் மேல அடி விழுகுது. நான் தெரியாம கேட்கிறேன், நல்லா மனசுல வச்சுங்க. அரசாங்கம் சொல்லுது உங்களுக்கு வந்து ஒரு செல் நம்பரை கொடுத்து நீங்க உடனே போன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அரசாங்க நடவடிக்கை. அப்படி வச்சிருக்க ஓரமா நீங்களும் நானும் பிள்ளைகளை பெற்றவங்க, எனக்கு 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. நான் தயவு செய்து சொல்றேன், ஒரு ஆசிரியர் கண்டிக்கும் போது ஒரு பெற்றோர் தலையிட்டால் அந்த குழந்தை உருப்படாது என்பதை நீங்கள் தயவு செய்து எல்லாரும் மனசு வச்சிருக்கீங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் சின்ன வேறுபடுத்தி சொல்றேன், கண்டிப்பது வேறு, தண்டிப்பது வேறு. தண்டிப்பது வேறு, கண்டிப்பது வேறு. தண்டிக்கும் போது வேண்டுமானால் என்ன சார் இப்படி கட்டிக்க, பிள்ளைக்கு கண்ணை வீங்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்களே என்று கேட்கலாம். ஆனால் ஒரு நாளும் கண்டிக்கும் போது தலையிடத்தாங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்னா, இந்தியாவில் சர்வே எடுத்தாங்க, பெரிய சர்வே ஒன்று. என்ன சர்வே தெரியுமா? எடுத்ததெல்லாம் சாதாரண ஆளெல்லாம் இல்லை. ஒரு பெரிய ப்ரொஃபசர், இப்ப கபீர் போல ஒரு நல்ல பேராசிரியர், ஒரு நல்ல ஆடிட்டர், ஒரு நல்ல அட்வொகேட்டு, ஒரு நல்ல டாக்டர், ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், இப்படி லைஃப்ல வாழ்க்கையில ஜெயிச்சவனை எல்லாம் கூட்டி வச்சு ஒரு சர்வே எடுத்தாங்க. ஹிந்து ஃப்ரண்ட் லைன்ல என்ன தெரியுமா சர்வே இது? அத்தனை பேரும் வாழ்க்கையில ஜெயிச்ச ஒரு 18 பேர். 18 பேர் கேட்டு ஒரே ஒரு கேட்டு தான், நீ இவ்வளவு பெரிய இடத்தை அச்சீவ் பண்ணிருக்கீங்களே, சாதாரண கிராமத்தில் பிறந்தவரா இருப்பார், அவரு சாதாரண விவசாயி பிள்ளையா இருப்பாரு, சாதாரண பேக்ரவுண்ட்ல வந்திருப்பாரு, ஆனா இன்னைக்கு அவர் தான் நியூரோ சர்ஜன்ல டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சார் ரொம்ப ரிமோட் வில்லேஜ் சார் அவர் பிறந்த ஊரு, இன்னைக்கு அவர் தான் சார் இருக்கிற அட்வொகேட்லயே அதிக ஃபீஸ் வாங்குற அட்வொகேட்டா டெல்லியில் உட்காந்துருக்காருன்னு சொல்றான்னு வச்சுக்கலேன். இது மாதிரி ஆள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பொசிஷன் போயிருக்கீங்கல்ல, உங்களுடைய ரோல் மாடல் யார் என்ற கேள்விக்கு என் பாசமிகுந்த பிரில்லியன்ட் பள்ளியினுடைய பெற்றோர்களே, 12 பேரில் 18 பேரில் 13 பேர் சொன்ன பதில் என் பள்ளிக்கூட ஆசிரியர் தான் என்னுடைய ரோல் மாடல் என்று சொன்னார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சிருக்கீங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஜப்பான்ல ஒரு சினிமா இருக்கு, எனக்கு ஆழ்ந்த வருத்தம் உண்டு தமிழ் சினிமா குறித்து. அதெல்லாம் பேசுறதுக்கு பிறகு நேரம் இல்லை, சூழலும் இல்லை. கல்வி குறித்தெல்லாம் தமிழ்நாட்டில் நல்ல படங்கள்லாம் வரல, ரொம்ப 1-2 காட்சிகள் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க கல்வி பற்றி எனக்கு ரொம்ப பிடித்த காட்சி ஒன்று வரும், அசுரன்ல வரும், தனுஷ் டயலாக் ஒன்று இருக்கு. அந்த கடைசி சீன்ல வெற்றிமாறனுடைய வெற்றிமாறன் பார்ப்போம் சென்னையில, வெற்றிமாறனுடைய வசனம் அது. தன்னுடைய மகன்கிட்ட அப்பா சொல்லுவாரு, தனுஷ் ரொம்ப பிரமாதமாக நடிச்ச படம் அந்த படம். அப்பா தனுஷ் மகன் தனுஷ் சொல்லுவான், அந்த டயலாக நீ எல்லாரும் வீட்டுக்கு உங்க பிள்ளைங்க சொல்லியிருக்க சொல்லுவான், டேய் ஒட்ட பணம் இருந்தா எடுத்துருவாங்கடா, ஒட்ட நிலம் இருந்தா பிடிக்கிடுவாங்கடா,
ஒரு சொத்து இருந்தா அபகரிச்சுடுவாங்கடா, ஆனா ஒட்ட படிப்பு இருந்தா மட்டும் ஒரு பயலால ஒண்ணு பண்ண முடியாதா என்று அந்த படத்துல தனுஷ் ஒரு டயலாக் பேசுவார். இது அப்படியே விவேக சிந்தாமணி பாட்டு. இது தமிழ் இலக்கிய பாட்டு. இது வெள்ளத்தால் அடியாது, வெந்தலால் வீடாது, கள்ளனாலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் குறைபடாது நிறைபடாது என்ற ஒரு விவேக சிந்தாமணி பாட்டுத்தான் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி டயலாக் எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டயலாக் இருக்கு தமிழ்ல, எனக்கு பிடிச்ச டயலாக். நம்ம விஜய் நடிச்ச ஒரு படம், அது தெரியும் ஒரு படம். அதுல கல்வியினுடைய சிறப்பை கூட பெற்றோருக்கு சொல்ற மாதிரி வசனம் வருது. ஒரு ஸ்கூலுக்குள்ள ரவுடி பசங்களாம் சாக்கடிப்பாங்க. இவர் போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு விஜய். இவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். ஒரு பைக் எடுத்து வேகமா வருவாரு. வந்து ஒட்டாச்சிக்குள்ள வந்து அந்த ரவுடி பசங்களை எல்லாம் கையை கட்டி எழுதிடா அடிப்பாரு. இந்த காட்சி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? தெரிய படத்தில் எழுதிருப்பாங்க. எழுதிச்ச உடனே எங்க டிங்கிள் டிங்கிள் லிட்டில் சார் சொல்லு அப்படிப்பாரு. இந்த ரவுடி பசங்கள்லாம் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் சாரு அப்படிப்பாங்க. அப்பதான் விஜய் சொல்லுவார்களே, ரவுடியா இருக்கிறது ஈஸிடா, 3ஆம் கிளாஸ் படிக்கிறது கஷ்டம்டா என்று அந்த படத்துல ஒரு கஷ்டம் வந்து விடுவோம். அப்ப நீங்க நல்லா மனதில் வச்சுங்க. இப்படி எல்லாம் ஒன்று வசனங்கள் வர தவிர என்னுடைய அறிவு கட்டிய வரையில் முழுமையாக கல்வியை பற்றி தமிழில் சினிமா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை, யாரா இருந்தா சொல்லுங்க. ஆனால் ஜப்பான்ல ஒரு படம் தாங்க, ரிசல்ட் டு பி டீச்சர் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்? டீச்சர்ஸ, ஆசிரியர்களை மதித்து நடந்து கொள்கிற ஒரு சமூகம் இருந்தால் மட்டும்தான் அந்த சமூகம் காலத்தை கடந்து உருப்படும் என்பதனுடைய தாழ்மையான கருத்து சொன்னல. இந்த படத்தை பாருங்க. ஒரு பையன், ஒரு கிளாஸ் ரூம், ஒரு பையன் ஷூட் பண்ணுவாங்க கிளாஸ் ரூம். அந்த பையன் பயங்கர வாது, அருந்த வாது. அவனை யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த பையன். அப்படி ஒரு பையன். ஒரு யங் டீச்சர் ஸ்கூல்ல அப்பாயின்ட் பண்ணுவார், சுப்பிரமணியம் மாதிரி ஒருத்தர் அந்த டீச்சரை. அந்த அம்மா உண்மையாவே கல்வியின் மீது ரொம்ப அக்கறை உள்ள ஒரு பெண் அவள். இந்த ஆசிரியர் சமூகத்தில் நான் கவனிச்சதுல ரொம்ப சிறு வயசா இருக்கும்போது ரொம்ப இன்டெலிஜென்டா பொறுப்போடு வேலை செய்வாங்க. காலம் கடக்கலாம், அதுக்குள்ள ஒரு மொனாட்டமஸ் வந்து சலிப்பு வரும் கல்வி மேல. நீங்க ரெஃப்ரெஷர் கோர்ஸ் நடத்த வேண்டிய அவசியமே அங்கதான் இருக்குது. நீங்க எந்த ஆசிரியருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித் தருகிறோ அந்த ஆசிரியர் மட்டும்தான் கல்வியை சிறப்பாக சொல்லித் தருவார்கள் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த டீச்சர் ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. இந்த பயல என்னடா எப்ப பார்த்தாலும் கட்டிட்டு இருக்க அப்படின்னாங்க. அவன் ஏன் சிரிப்பான். என் கிளாஸ்ல சொல்றத கவனிக்கணும் அந்த டீச்சர் சொல்லுவாங்க. சிரிப்பான். அந்த அம்மா கோவம் வந்துடும். போடா வெளியில அடிப்பாங்க. சார் போடா வெளியிலேன்னு பனிஷ்மெண்ட்டுக்கு சொன்னா ஒரு குழந்தை கவலைப்பட்டாதான் டீச்சருக்கு சந்தோஷமா இருக்கும். போடா வெளியில பயங்கரமா சிரிச்சு போனா எப்படி உனக்கு போய் நிப்பான் வெளியில ஜாலியா. இந்த அம்மா போடுற கோபத்துல இங்க இருக்காத, போய் கிரவுண்ட்ல நில்லு அப்படின்னு அவன் அங்க போய் நிப்பான். இந்த அம்மா இவனை ஒன்றும் பண்ண முடியாம நேரம் ஹெட்மாஸ்டர் போய் சார் இவன் என்னால கிளாஸ்ல மேனேஜ் பண்ணவே முடியல சார், இவன் ஒருத்தன் மீதி 30% கெடுக்கிறான் சார், இவனை தயவுசெய்து டிசி கொடுத்து அனுப்புங்க சார் அப்படின்னு. ஹெட்மாஸ்டர் யாரை பத்தி சொல்றேன்? நிக்கலாம் பாரு மரத்தடிக்க அந்த பயலதான் அப்படின்னு. ஹெட்மாஸ்டர் பார்த்துட்டு தாயே என்ன செஞ்சிருக்க தெரியுமா உனக்கு அப்படிப்பா. என்னங்க அவன் யார் தெரியுமா? அவன் ஆர்மி ஜெனரலோட பேரம்மா. அவனை ஏதாவது பண்ணினா அவன் ஸ்கூலையும் இழுத்து மூடிடுவாங்க. போமா சார் அப்படிப்பாரு. இந்த டீச்சர் ஒண்ணுமே புரியாது. சார் என்ன வேணாலும் சஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த பயலை கிளாஸ் வச்சுக்க முடியாது, தகராறு பண்ணுங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் ஆனுவல் டே வந்துடும். இந்த மாதிரி அந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து அந்த ஆர்மி ஜெனரல் தான். ஆர்மி ஜெனரல் ஸ்கூலுக்குள்ள என்ட்ரா ஆவாரு. எப்படி இருக்கும்? இப்ப சரி வரும்போது எல்லாரும் போய் வரவேற்றாங்கல்ல, அதுக்கே எப்படின்னா ஆர்மி ஜெனரல் எப்படி இருக்கும்? எல்லாரும் வர்றாரு. அந்த ஜீப்பு தோரணை அந்த கையை பிடிச்சிக்கிட்டு, அது யாரு சொல்லிக் கொடுத்தது? எல்லா இன்ஸ்பெக்டர் மேல கையை பிடிச்சிட்டு காலை கீழே போடுறாங்க. அது யார் சொல்லிக் கொடுத்தது நமக்கு தெரியாது. யாரோ சொல்லிக் கொடுத்த பாடம் மாதிரி அத்தனை போலீஸ் ஆபீசரும் கீழே கால் தொங்கணும் மேல பிடிக்கணுங்கிற மாதிரி வர்றாங்கல்ல. வந்தா எல்லாரும் வெடி விட்டுறாங்க. ஆளு ஜம்முன்னு அவ்வளவு வேற இருக்காரு. மேடை ஏறுறாரு. ஏறினா வேற யாரெல்லாம் பேச முடியாது. அவர்கிட்ட மைக் போயிடுது. மைக் போனோடனே அவர் ஒண்ணுமே பேசல. ஏறி இப்படி நின்று அப்படியே பார்க்கறாரு. பார்த்தா தெரிஞ்சிருது கரஸ்பாண்டன்ட்டுக்கு அவர் யாரை தேடுறான்னு தெரிஞ்ச அவங்களுக்கு. அவர் என்ன செய்யறாரு? மைக்ல வேர் இஸ் ஷீ அப்படிங்கிறார்.
வேர் இஸ் ஷீ அப்படின்ன உடனே என்டையர் ஸ்கூலும் அந்த பையன் வெளியில் அனுப்பிச்சாங்கல்ல ஒரு ஆசிரியர், அந்த அம்மா வேவே பார்க்குது. அந்த பொண்ணு அப்படியே மலையில் நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி பட விட விட நிற்கிறாள். அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, நடுக்கிறத பார்த்து கம்மியாரு அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு இந்த படியில் ஏற முடியாமல் ஏறி அவர் கிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு பதவுசா நிற்கிது. அந்த பொண்ணு அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. பார்த்துட்டு சிரிச்சுட்டு தள்ளி வந்து, நான் செஞ்சு காட்ட முடியாது என்னால், தள்ளி வந்து அந்த பொண்ணுகிட்ட அந்த காலை அப்படி அடித்து ஒரு சல்யூட் பண்ணுவோம். ஸ்கூலே ஆச்சரியமா பார்க்குது. அப்போதான் சொல்கிறாரு, தாயே இந்த பயலை என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியல, நீனாவது ஏதாவது செய்ய என்று படத்தை முடிச்சுருவாரு. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஆர்மி ஜெனரலால் செய்ய முடியாத, குழந்தையை திருத்த முடியாத சூழலில் கூட ஒரு பள்ளி ஆசிரியரால் மட்டும்தான் திருத்த முடியும் என்று உலகம் முழுது பேசிட்டு இருக்காங்க என்பதை நீங்க யாரும் மறந்துட வேண்டாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு ஆண்டு உள்ள ஆள் இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க, இவ்வளவு பெற்றோர்கள் இருக்கீங்க, நான் பாடு சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க எதையாவது. அப்போ இந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற பொறுப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு படும். நான் ஒன்று சொல்லிட்டு போறேன். நான் இந்த டிப்ஸை வந்து ரொம்ப காஸ்ட்லி டிப்ஸ், இதெல்லாம் இது நிறைய சார்ஜ் வாங்கி சொல்ல வேண்டிய டிப்ஸை நான் சும்மா சாதாரண சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ நிஜமா விளையாட சொல்ல, இந்த டிப்ஸை ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு பேசணும்னா அது ஃபீஸே வேற. என்ன என்ன தெரியுமா நான் சொல்றது, குழந்தைகள்ட்ட நிறைய பேசுது. நான் ஒன்று எழுதி கொடுத்துடாம போறேன். எந்த வீட்டில் அப்பா அம்மா பையன்கிட்ட பொண்ணுகிட்ட நிறைய பேசுகிறார்களோ அந்த வீட்டில் பையன் தப்பே பண்ண மாட்டான் என்பதை தயவு செய்து எல்லாரும் மனசு வச்சிருக்கேன். ஏன் நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பொண்ணு குழந்தைகளை, இந்த உலகத்திலே குழந்தை தாண்ட அறிவாளி, குழந்தை தாண்ட அறிவாளி. நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தோட முட்டாளாகிடும். அவட இயல்பா விட்டீங்கன்னா அவன் அறிவாளிகள் எந்த தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? அந்த கல்வியாளர் பேர் வேண்டாம் சொல்லக்கூடாது. ஒரு கல்வியாளர் என்ன பண்ணாங்க, குழந்தைகளை நிக்க வச்சு ஒரு முறை எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆனாலும் பயிலுங்க அந்த மாதிரி பசங்க நிக்க வச்சு, டேய் உங்களுக்கெல்லாம் எந்த டீச்சர் நான் ரொம்ப பிடிக்கும் கேட்டாங்க. நல்ல மனசுல வச்சு கேள்விய, உங்களுக்கு எந்த டீச்சரை பிடிக்கும் தான் கேட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இங்கிலீஷ் டீச்சரை பிடிக்கும், சயின்ஸ் டீச்சரை பிடிக்கும், மேத்ஸ் டீச்சரை பிடிக்கும் சொல்ல போறாங்கன்ட்டு. பிள்ளைங்கள பெரும்பகுதியான பிள்ளைங்க, மேடம் எங்களுக்கு ரொம்ப அழகான டீச்சர் தான் பிடிக்கிட்டாங்க. இப்போ என்ன சிக்கல் புரியுது அவங்களுக்கு? அழகா இருக்கிற டீச்சரை பிடிக்கும்னு சொன்னா கரஸ்பாண்டன்ட்டு ஸ்கூல்ல சிரேகாவையும் வேலை செய்ய முடியும். ஆனால் குழந்தை எப்படி சொல்லுது, இது சரியா தப்பா என்ற பிரச்சனை வந்துச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், குழந்தை அறிவாளி சொல்றதை மறந்துடக்கூடாது யாருமே. அப்பதான் முதல் முறையா என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில என்னுடைய பட்டிமன்ற தீர்ப்புக்கு அந்த கதையை நான் சொன்னேன். ஒரு பாலஸ்தீன கதை வெளியில வந்துச்சு. அந்த கதை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு ராஜா குதிரை ஏறி காட்டுக்கு போறான். நடு காட்டுல ஒரு குழந்தை நின்று அழுதுகிட்டு இருக்கு. ஏமா அழுகுற அப்படிங்கிறான். எங்க அம்மாவை காணும் அப்படிங்கிறது. அம்மாவை காணும்னா அதுக்கு அழுதுகிட்டு இருக்க, பாத்தியா எங்கேயாவது அப்படின்னா. பார்த்த ராஜா, அம்மா இல்லை ராஜா அப்படிங்கிறது. சரி வா என்னோட அரண்மனைக்கு நான் கண்டுபிடிச்சாரேன் அப்படின்ட்டு கூட்டு வந்துட்டான். கூட்டு அரண்மனைக்கு வச்சு அந்த குழந்தைக்கு பிஸ்கட் கொடுத்தான், சாக்லேட் கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். சொட்டாலையும் போட்டு காட்டினா குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு அழுக நிற்கும் போது கேட்டான், அது பாப்பா அழுகக்கூடாது, நான் ராஜா, உங்க அம்மா கண்டுபிடிச்சு தர போறேன், உங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னா. அந்த குழந்தை ராஜா அப்படி பிஸ்கட் பார்த்துட்டு, எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க ராஜா அப்படின்னு. இவருக்கு இந்த சத்தியமா சொல்லிட்டு போற நேரம் உள்ள பேச, அழகை மட்டும் நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா உலகத்துல காதலே கிடையாது. அழகை விவரிக்க முடியாதான் உலகத்துல காதல் வாழ்ந்துட்டு இருக்குங்க. ராஜா எப்படா புரிஞ்சுக்கிறதுட்டு, சரி பாப்பா சின்னவளா காலேட்டு ஒரு பொம்பளை அந்த போறது ஆரண்டே ஒரு பொண்ணு கூட்டுவாங்கன்னா ஒரு அம்மா வந்தாங்க, சொல்லுங்கம்மா இப்படி இருப்பாங்களா அப்படின்னா. பொண்ணு அசால்ட்டா பார்த்துட்டு, இல்லை ராஜா எங்க அம்மா இதோட அழகு அப்படின்ட்டுச்சு. டேய் அந்த பொண்ணு கூட்டுவாங்கன்னா அதை பார்த்தோம் எங்க அம்மா இதோட அழகுது, பட்டத்தரானே கூட்டு விட்டாங்க. ஓ இப்போ சொல்லு உங்க அம்மா அப்படின்னா, போங்க ராஜா, அது ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு ராஜாவோட. இப்போ எங்க அம்மா அதோட அழகு அப்படின்ட்டுருச்சு. ராஜா வேற ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்போ என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இதை விட அழகான பொம்பளை எப்படா வெளியில இருக்காங்க ரமேஷ்கர். இந்த நேரம் பார்த்து ஒரு வாசக்காரர் தான், சார் ஐயா ராஜா ஒரு அம்மா குழந்தைக்காரன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா.
ராஜா வச்சு அங்கே குழந்தைக்கு அம்மா இல்லை, அங்கே அம்மா குழந்தை இல்லை, டாலியாக கூட உள்ளாரண்ணா. கண்ணங்கரு ஒரு பொண்ணு அம்மா தன்போட முடியெல்லாம் செம்பட்டையா சவக் சவு நடந்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தால ராஜா டென்ஷன் ஆகிட்ட அற உள்ளார விட்டதுன்னு. ஆனால் என்ன அதிசயம் நடத்தி தெரியுமா, அந்த அவலட்சணமான பொம்பளைய அந்த குழந்தை போய் அம்மான்னு கட்டி பிடிச்சிருச்சு. அப்பதான் பாலஸ்தீனத்தின் ஒரு கதை சொன்னதாக சொல்வார்கள். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் அந்த குழந்தையின் தாய் தான் பேரழகி என்கிற மகா விஷயம் புரிந்ததாக பாலஸ்தீன கதை பேசியது. இப்ப கொஞ்சம் ரிவர்ஸுக்கு வாங்க. குழந்தை யாரு பிடிக்குன்னு சொல்லிச்சு, அழகா இருக்கிற டீச்சர் பிடிக்குன்னு சொல்லிச்சு. குழந்தை என்ன சொல்லியிருக்கு, அன்பா இருக்கிற டீச்சரை தான் குழந்தை அழகா இருக்கிற டீச்சர் சொல்லி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நம்ம விட குழந்தை அறிவாளி இல்லையா? நான் அழகா இருக்கிற டீச்சர் ரெக்ரூட் பண்றதுன்னா ஸ்ரேகாயா யாருன்னு நடிகை பேர் தானே சொன்னேன், ஆனா குழந்தை தெளிவா சொல்லிடுச்சுல்ல. அப்போ பெற்றோர் அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைகள் தான் உலகத்தின் தலை சிறந்த அறிவாளிகளும் புரிஞ்சுக்கிறது. எந்த ஃபீல்டுங்கிறத கண்டுபிடிங்க சார், எந்த ஃபீல்டு கண்டுபிடிங்க. நான் பள்ளிக்கூட ஆண்டு விழாக்களை இப்போ உங்களுக்கு தெரியுமா ஒன்று, முன்னாடி எல்லாம் அரசு பள்ளிகள் நடத்தாத ஆண்டு விழாவை பிரைவேட் ஸ்கூல் மட்டும் தான் ஆண்டு விழா நடத்தும். இப்ப சமீபத்தில் வந்திருக்கிற கவர்மெண்ட் ஆர்டர் படி அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்று அரசு உத்தரவு போட்டிருக்கு. இப்ப இருக்கிற தமிழக அரசு ஏன் தெரியுமா, ஆண்டு விழாக்களில் மட்டும்தான் படிப்பு தாண்டிய ஸ்கில் மேடைக்கு வருது என்பதை மறந்துடாதீங்க. ஒரு குழந்தை முன்னாடி ஆடினால ஒரு பாப்பா, நான் சொன்னேனே சார்ட்ட சுப்பிரமணிய சார்ட்ட, என்ன சார் இந்த ஆட்டம் போடுறாங்க அந்த புள்ளுன்னு. நான் விளையாட்டு சொல்லல, பசங்க எப்படி ஆடினா பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. அதுல ஒரு பொண்ணு பரதநாட்டியம் என்ன பாருங்க, தனியா நின்று. அந்த பெண்ணெல்லாம் யார் அந்த பெற்றோர் எனக்கு தெரியாது, அந்த குழந்தை அந்த துறையில வளர்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரமாக வருவாள் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்போ படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை சார், படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை. படிப்பு இல்லாத எத்தனையோ துறைகளில் எல்லாரும் ஜெயிக்கிறான். நான் 1000 உதாரணம் சொல்ல நேரம் இல்லை, இப்பவே நேரம் இல்லை, தவிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எத்தனையோ துறைகளில் யாரோ ஜெயிச்சிருக்கான். இன்னைக்கு சிவாஜி கணேசன் என்ன படிச்சாருன்னு நான் கேட்க மாட்டேன். சிவாஜி கணேசன் படிக்கலாம் நினைச்சுக்காதீங்க, அது தனியா பேசணும். ஆனால் படிப்பு மட்டும் ஸ்கில் அல்ல. ஓவியர் ஆதிமூலம் என் புத்தகத்தை பற்றி சொன்னார். அந்த பையன் பேசும்போது தெரிஞ்சு சொன்னா தெரியாம சொன்னான்னு தெரியும். புத்தகம் கொண்டு அருமையான புத்தகம் வந்துருக்குது. ஆதிமூலம் பற்றி நான் கற்று எழுதியிருக்கேன். ஆதிமூலம் என்கிற தமிழ்நாட்டு சிறந்த ஓவியர் சொன்ன வார்த்தையோட நான் நிறைவு செய்கிறேன். அவனை போய் கேட்டாங்க, ஆதிமூலம் நீங்க பெரிய ஓவியர்னு சொல்றாங்களே, ஆமா, உங்களுடைய வெற்றி என்ன, சக்சஸ் என்ன சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன்னா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல. என்னுடைய இந்த ஓவியத்தை பாரு, அந்த ஓவியத்தை பாரு, வெளிநாட்டு ஓவியம் பாருலாம் சொன்னா நமக்கு புரிய போறதில்லை. நமக்கு புரிய மாதிரி சொன்னா என்னுடைய வெற்றி என்ன தெரியுமா என்னன்னாங்க, இந்த நாட்டின் சூப்பர் ஸ்டாரை விட கூடுதலாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. எல்லாம் மிரண்டாங்க. இல்லைன்னா அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தை விட நீ கூட சம்பாதிக்கிறியா, எப்படியா அப்படின்னாங்க. அப்பதான் சொன்னாரு, நான் ஒரு பென்சில் ஒரு கோடு போட்டேன்னா, கோடு போட்ட பிறகு அந்த பேப்பர் மேல வானமாகும் கீழே பூமியாகவும் பிரிஞ்சிடும். நான் 5 நிமிடங்களில் 5 கோடு போட்டால், எழுதி வைத்துக் கொண்டு சொன்னது, 5 நிமிடங்களில் 5 கோடு போட்டால் அந்த படம் உலகில் 5 லட்சம் இருக்கிறது. ஒரு 5 நிமிடங்களில் சூப்பர் ஸ்டாராளர் கூட 5 லட்சம் சம்பாதிக்க முடியாது என்று சொன்னவர் ஓவியர் ஆதிமூலம் என்பதை மனதில் வச்சுங்க. கீராம்பூர் என்கிற சரியான கிராமம் துறையூர் பக்கத்துல. அந்த கீராம்பூர்ல சாதாரண விவசாயி பிள்ளையா பிறந்து முரசொலி பத்திரிகையில அண்ணாவின் படத்தை வரைஞ்சி கொடுத்து பார்த்து போட, அதை பார்த்து அவங்க சித்தப்பேன் இவ்வளவு சின்ன பிள்ளையோட அழகா வரைகிறியடா என்று கேட்க, ஆதிமூலம் தைரியமா சொன்னார், நான் கல்லூரியில் படிக்க மாட்டேன், ஓவிய பள்ளிக்கு அனுப்புங்கள் என சொல்ல, ஓவிய பள்ளியில் பெற்றோர் சேர்க்க உலகத்தின் அதிகமான எண்ணிக்கையில் காந்தியை வரைந்த ஓவியனாக மறைந்தான் ஆதிமூலம் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே குழந்தைகளை வளர்ப்பதை மிக பெரும் பொறுப்பு நிர்ணயிங்கள். குழந்தைகளோடு பேசுங்கள். குழந்தைகளுக்கு ஏராளமான கதை சொல்லுங்கள். குழந்தை வந்த உடனே ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா உட்காந்து கேளுங்க. குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எனவே குழந்தைகளோடு கொண்டாடுங்கள். நேரமில்லை, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.